ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம illustration 4 பேஜ் நம்பர் 13.77 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளை லாஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் கிளைம்ஸை கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இன்டிமேட்டட் இன், அட்மிட்டட் இன், பெய்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்டிமேட்டட்னா என்னென்னா, நம்ம பாலிசி போடுறோம்ல, பாலிசி போட்டோம்னா அந்த அமௌண்ட்டை திருப்பி நம்ம வாங்கிக்கிறது, ஏதோ ஒரு லாஸோ இல்லை டேமேஜோ ஏற்பட்டதுனால அந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்கிறது தான் இன்டிமேட்டட் இன். நெக்ஸ்ட் அட்மிட்டட் இன்னா என்னென்னா, நம்ம இவ்வளோ அமௌண்ட் போட போகிறோம் அப்படின்றத இன்சூரன்ஸ் கம்பெனி அக்செப்ட் பண்ணிப்பாங்களே, அதுதான் அட்மிட்டட் இன். நெக்ஸ்ட் பெய்டு இன்னா நம்ம கட்ட போகிறோம்ல அந்த அமௌண்ட்டு, அதுதான் 25,000 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும் ரீஇன்சூரன்ஸ் கிளைமை. ஃபார்மேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸு. ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ பே பண்ணோன்றதை எழுதிக்கணும். டோட்டல் கிளைம் பெய்டு, இயர் 2015 to 16. இங்கே இயர் எண்டிங்காக 2016 தான் கொடுத்துருக்காங்க, மார்ச். நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இயர் எப்போ, ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்குமா. ஸோ ஏப்ரல் ஏப்ரல் 1/4/2015 ஆரம்பித்து நம்மளுக்கு 31/3/2016 முடிஞ்சிருக்கு. அப்போது 15 to 16 தானே நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2015 to 16 பெய்ட் இன் அமௌண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா பெய்ட் இன் தானே எழுதியிருக்கோம், எவ்வளோ கிளைம்ஸ் பே பண்ணியிருக்கோன்ட்டு. 2015 to 16 45,000. நெக்ஸ்ட்டு 2015 to 16 இங்கேயும் இருக்கா, எவ்வளோ அமௌண்ட் 36,000. நெக்ஸ்ட்டு இங்கேயும் இருக்குது 2015 to 16 3,06,000. இப்போ இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணால் நம்ம எவ்வளோ கிளைம்ஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். 45,000 ப்ளஸ் 36,000 ப்ளஸ் 3,06,000. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3,87,000 கிடைக்கும். இந்த அட்மிட்டட் அமௌண்ட் இருக்குல்ல, இதை தான் கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அட் தி பிகினிங்கில் எடுத்துக்கணும். இங்கே எப்படி பார்க்கணுன்னா, இப்போ இந்த இயருக்கு 2015 to 16 தானே நம்மளுக்கு கரண்ட் இயராக இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயராக பார்க்கணும். 2014 to 15 இங்கே இருக்கணும் அட்மிட்டடில். பெய்டின்ல 2015 to 16 இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்னது 2014 to 15 இங்கே இருக்கா. ஸோ பெய்டு இன்னும் 2015 to 16 இருக்குது. ஸோ 45,000 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கா 2014 to 15, ஆனால் இங்கேயும் 2014 to 15 தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த அமௌண்ட் எடுத்துக்கக்கூடாது. இங்கே 2014 to 15ன்னு இருக்குது, இங்கே 2015 to 16 இருக்குது. அப்போ 36,000 எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயும் 2014 to 15 இல்லை. ஸோ இங்கே 2014 to 15 இருக்கணும், இங்கே 2015 to 16 இருக்கணும். இன்டிமேட்டட் இன் 2014 to 16 அண்ட் பெய்டு இன் 2015 to 16. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 45,000. நெக்ஸ்ட்டு இன்டிமேட்டட் இன் 2013 to 14 அண்ட் பெய்டு இன் 2015 to 16. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 36,000. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 81,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதையும் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் 3,06,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அட் தி எண்டை ஆட் பண்ணிக்கணும். இதை எப்படி பார்க்கணுன்னா, இங்கே இன்டிமேட்டடோடதும் அதுக்கப்புறம் பெய்டினோட இயரையும் பார்க்கணும். நம்ம அட் தி பிகினிங்க்கு ப்ரீவியஸ் இயர் பார்த்தோமா, இங்கே அட் தி எண்டில் நம்ம கரண்ட் இயரையும் அதுக்கப்புறமா அதுக்கான நெக்ஸ்ட் இயரையும் பார்க்கணும். ஸோ 2015 to 16 நம்ம இன்டிமேட்டட்லையும் பெய்டின்ல 2016 to 17 பார்க்கணும். இப்போ 2015 to 16 இங்கே 2016 to 17 இருக்கா, அப்போ 30,000 வரும். நெக்ஸ்ட்டு 2015 to 16 இங்கே இருக்கா, 2015 to 16 இங்கே 2016 to 17 இருக்கு, அப்போ 24,000. நெக்ஸ்ட்டு 2015 to 16 இருக்குது, இங்கேயும் 2015 to 16 இருக்கு. ஸோ இது வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 30,000 24,000 கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அட் தி எண்ட். இன்டிமேட்டட் இன் 2015 to 16 அண்ட் பெய்டு இன் 2016 to 17. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்னா 30,000.
நெக்ஸ்ட்டு இன்டிமேட்டட் இன் 2015-16 பெய்டு இன் 2016-17. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்னா 24,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 54,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 3,60,000 கிடைக்கும். இது கூட நம்மளுக்கு ரீஇன்சூரன்ஸ் கிளைம் கொடுத்தாங்களா, அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 75,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 2,85,000 கிடைக்கும். இதுதான் கிளைம்ஸ் பெய்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.